தற்போதைய அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக இந்த மாத மகளிர் உரிமை தொகை வருகின்ற 10ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். தீபா, கூடுதல் விவரங்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டிட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார். தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். இந்த நன்னாள் அனைத்து தொழில்களுக்கும், ஏன் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஒரு நாளாக தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என கடந்த 2ஆம் தேதி அன்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இது முன்கூட்டியாக திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலை அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்ந்து இவற்றை வழங்குவதற்கான தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தமிழக அரசு செய்து வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளின் முன்பாக ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை இந்த மாதம் பொங்கல் திருநாளாக முன்னிட்டு, அதாவது வரும் 10ஆம் தேதி அன்றே மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 1,15 லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்கில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அதனை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் இந்த மாதம் 10ஆம் தேதியே மகளிரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற 2 அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அறிவிப்புகள் தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நியாய விலைக் கடைகளில் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். குடும்ப அட்டைகளுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1000 ரூபாயுடன் கூடவே பொங்கல் பரிசாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு அறிவிப்பாக மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் மகளிர் உரிமை தொகை, பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக இந்த மாதம் மகளிர் உரிமை தொகை வருகின்ற 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 1,15 லட்சம் மகளிரின் வங்கி கணக்குகளுக்கு உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தி விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.